வெல்கம் டு த்ரீ சிஸ்டர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவ் பாஜி. ஒரு சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு தேவையான பொருள்: வெதுவெதுப்பான சூடுள்ள பாலில் ஒரு 2-3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். அது நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணணும். ரொம்ப சூடான பாலும் போட்டுறாதீங்க. 2 டைப் ஈஸ்ட் இருக்குது. இந்த ஈஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கும். இதையும் நம்ம ப்ரெட்டு பன் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈஸ்ட் பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டன்ட்டு. இது ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பவுடர் மாதிரி இருக்கும், ஒரு டைட் கிறிஸ்டல் மாதிரியும் இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது அந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் 1/2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. பிஞ்ச் அமௌண்ட்டு சால்ட் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல ஈஸ்ட் போட்ட பால், அதை ஊற்றி தான் பிசையணும். அப்படி உங்களுக்கு பால் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் சாதா பால் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், கையில் ஒட்டும். அப்போது நம்ம அந்த டைமில் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு டைட்டான பாக்ஸ் இல்லைன்னா மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் ஒரு பாக்ஸில் பட்டர் தடவி அதுக்கூட இந்த மாவை போட்டு 2 to 3 hours நம்மளோட டெம்பரேச்சர் பொறுத்து அது நல்லா உப்பி வரணும் மேலே. இதை நம்ம அப்படியே ஒரு 2 hours வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இது இப்படி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்னும் பொங்கி வரணும். இவ்வளோ தான் வந்திருக்கு அன்றைக்கி இருந்த கிளைமேட்டுக்கு. ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் டேபிள் டாப்பில் மேலே கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு இதை பிரித்து எடுத்துக்கலாம் சமமாக. இப்போ இந்த மாவில் 5 இல்லைன்னா 6 அளவுக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். இது வீட்டில் செய்யக்கூடிய பாவ் பாஜி பன்னு. இப்போ இதை நான் 6ஆக பிரித்து ஒரு பாத்திரத்தில் அடியில் பட்டர் தடவி அதுக்கு மேலே வச்சுருக்கேன். மேலேயும் பட்டர் தடவிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு துணி போட்டு மூடி 1 hour வச்சிடணும். அப்படியே 1 hour கழித்து அது நல்லா ஊறி இருக்கும். அந்த கேப்பில் நம்ம பாவ் பாஜி செய்யக்கூடிய அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் 3 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டர், அப்புறம் வேக வச்ச காய்கறிகள். இது கேப்சிகம் வேக வைக்கலை, பட்டாணி வேக வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸு: வெங்காயம், பச்சை மிளகா, வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு. மசாலா பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், மிளகாத்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற பாவ் பாஜி மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க விட்டுக்கோங்க. இப்போது வேக வச்ச கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் கூட இருந்தால் போட்டுக்கலாம். பட்டாணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்ய, ஆனால் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே வதக்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா
வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே போட்டுருங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா இது வந்து செமி லிக்விட் கிரேவி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட காய் பாயில் ஆகணுன்னா ஒரு விசில் கூட விட்டுக்கோங்க குக்கரில். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் போட்டுடலாம். இப்போது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப் வச்சு இதை நல்லா அந்த காயெல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம். காயை மசிச்சு விட்டதுக்கப்புறமா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் கூட ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் நம்மளுடைய முந்திரி கூட போட்டுக்கலாம், நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட போடலாம். பட்டர் போட்டுட்டேன். இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை வேண்டாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காஞ்ச வெந்தயக்கீரையை போட்டிருக்கேன். அதை கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. கொத்தமல்லி இல்லாதனால இன்றைக்கி நான் அதை போட்டிருக்கேன். இப்போது நம்மளுடைய பாவ் பாஜி நம்ம ஊற வச்சோம் இல்லையா பன்னு, அது நல்லா உப்பி வந்திருக்கு. அது மேலே நான் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். குக்கரில் மணல் போட்டு அதுக்கு மேலே ஒரு லிட் வச்சு நான் இதை வைக்கிறேன். இது குக்கர் மூடி போட்டு விசில் போடக்கூடாது. 25 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அலுமினியம் ஃபாயிலில் கூட நம்ம வைக்கலாம். 25 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது பன் நல்லா வெந்திருக்கும். பன் மேலே ப்ரௌனாக வராது, ஏன்னா நம்ம குக்கரில் பண்ணுறதுனால. ஓவனில் பண்ணாக்க இது ப்ரௌனாக வரும். இப்போது ஒரு தவாவில் பட்டர் போட்டு நம்ம பன் எல்லாத்தையுமே சும்மா ஒரு ஹீட் பண்ணி எடுக்கிறோம். அந்த பட்டரோட டேஸ்ட் வரணுன்றதுக்காக. இப்போது ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் பன் வச்சுட்டு அது பக்கத்தில் நம்ம செஞ்சு வச்ச மசாலா, அப்புறமா ஆனியன் வெட்டி வச்சுக்கோங்க, லெமன் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் டு ஆல்.